கேள்வி கேட்கறதுங்கிறது நம்ம பாரத தேசத்தோட ஒரு சம்பிரதாயமே. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேள்வி கேட்டாதான். நம்ம அம்மாக்கள்கிட்ட தான் அதிகமாக குழந்தைகள் பேசும். அம்மாக்கள்லாம் இந்த வேலையோட பலுவில் அந்த குழந்தைய கோச்சுப்போம், ஆனால் கோச்சிக்க கூடாது. 4000 திவ்ய பிரபந்தங்கள் கொடுத்துருக்கனே அப்படின்னு 4 வேதமே படிக்க முடியாதுன்னு 4000 எங்கேருந்து படிக்கிறதுன்னு கேள்வி கேட்கிறாளா. பெருமாள் உபதேசம் பண்ணது இதை நம்ம அவன் நாமாவை சொல்லி அவனை நம்ம மனசார நினைச்சு வணங்கினாலே ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய பிரபலங்களை சந்திச்சு ஆன்மீக தகவல்களை சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய புதிய தகவல்களையும் நாம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம ஆன்மீக சேவா கலாநிதி உபன்யாசக வாணி சொற்பாவை திருபுல்லானி திருமதி ஜெயந்தி ரங்கராஜன் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் மேடம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி கேட்பது சரியா தவறா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கேள்வி கேட்கறதுங்கிறது நம்ம பாரத தேசத்தோட ஒரு சம்பிரதாயமே. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேள்வி கேட்டாதான் நமக்கு அதுக்கு பதில் கிடைக்கும். பொதுவாகவே இப்போ ஸ்கூல்ல கூட டீச்சர்கள்லாம் பாடம் நடத்துறா. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா, யாருக்காவது ஏதாவது சந்தேகம்னா கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றா. நம்ம குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்மள்ட்ட அது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்கும். ஆனால் நம்ம அம்மாக்கள்கிட்ட தான் அதிகமாக குழந்தைகள் பேசும். அம்மாக்கள்லாம் இந்த வேலையோட பலுவில் அந்த குழந்தைய கோச்சுப்போம், ஆனால் கோச்சிக்கூடாது. கோச்சிக்காமல் அது கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னு கேட்டால் இப்போ நாரதரை பார்த்து வால்மீகி முனிவர் கேள்வி கேட்கலன்னு சொன்னால் நமக்கு ராமாயணம் கிடைச்சே இருக்காது. அது போல கேள்வி கேட்கறதுனால நிறைய விஷயங்களை நம்ம கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ வால்மீகி முனிவர் இடத்துல நாரதர் கேள்வி கேட்டதுனால தான் நமக்கு ராமாயணம் கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, யுதிஷ்டிரன் பிதாமகர் பீஷ்மர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் இடத்துல கேள்வி கேட்கிறார், அதனால நமக்கு கிடைச்சது மகாபாரதம். பரீட்சித் மகாராஜா சுகபிரம்ம மகரிஷி இடத்துல கேள்வி கேட்க நமக்கு கிடைச்சதோ பாகவதம். அது போல அர்ஜுனன் கிருஷ்ணன் இடத்துல கேள்வி கேட்கிறார், அதனால நமக்கு கிடைச்சது பகவத்கீதை. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் இடத்துல கேள்வி கேட்கிறார், செற்றதன் வயிற்றில் சிற்றது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். அதற்கு நம்மாழ்வார் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு. அதனால நமக்கு கிடைச்சது 4000 திவ்ய பிரபந்தங்கள். அது மட்டும் இல்ல, பார்வதி தேவி லக்ஷ்மி பிராட்டியோட மகிமையை பத்தி சொல்ல சொல்லி சிவபெருமான் இடத்துல கேள்வி கேட்க சிவபெருமான் சொல்றதுனால நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மகாலட்சுமியோட சகஸ்ரநாமம். அது தவிர மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த அஷ்டோத்திரம், இது எல்லாம் சிவபெருமான் இடத்துல பார்வதி தேவி கேள்வி கேட்க சிவபெருமான் சொல்றதுனால நமக்கு இதெல்லாம் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மார்கழி மாசம்னு நம்ம ரொம்ப கொண்டாடுறோம் இல்லையா, டெய்லி திருப்பாவையெல்லாம் சொல்றமே, அது எப்படி கிடைச்சது? வராக அவதாரத்துல பூமி பிராட்டி வராக பெருமான் இடத்துல கேள்வி கேட்டதுனாலதான் நமக்கு இந்த திருப்பாவையே கிடைச்சது. என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? எதிர்காலத்துல இன்னைக்கு நான் அசுரன்ட்ட மாட்டின்ட்டேன், அதாவது வராக பெருமாள் பூமி பிராட்டியை மீட்டெடுத்துட்டார். மீட்டெடுத்த பின்னாடியும் நடுக்கம் தீரல, அந்த அசுரனை வதம் பண்ணிட்டு மீட்டுட்டார், நடுக்கம் குறையல. தேவி, நான் தான் உன்னை காப்பாத்திட்டனே, அப்புறம் உனக்கே இந்த நடுக்கமா இருக்கு, இன்னும் ஏன் உனக்கு அந்த பயம் போகலன்னு கேட்கவும், எனக்கு எங்க பர்த்தா நீர் இருக்கார், என்னோட கணவன் என்னை காப்பாத்திட்டார், ஆனா கலியுகத்துல என்னோட குழந்தைகள் இது போன்ற எத்தனை அசுரனிடத்துல சிக்கி தவிக்க போறாளோ அவளை யார் காப்பாத்துவான்னு நம்மளை பத்தி தான் வருத்தப்பட்டு பூமி பிராட்டி கேள்வி கேட்கிறாளாம். அதுக்கு வராக பெருமான் சொல்றாராம், ஏன்னா தான் 4 வேதங்கள் கொடுத்திருக்கனே அப்படின்னு. 4 வேதங்கள் சமஸ்கிருதம் என் குழந்தைகளுக்கெல்லாம் வாயில நுழையாது, படிக்க வராது. சரி, 4000 திவ்ய பிரபந்தங்கள் கொடுத்திருக்கனே அப்படின்னு 4 வேதமே படிக்க முடியாதுன்னு 4000 எங்கேருந்து படிக்கிறதுன்னு கேள்வி கேட்கிறாளா. சரி, இதிகாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் கொடுத்திருக்கனே அப்படின்னும் பொழுது, என் குழந்தைகள் கலியுகத்துல 10 கையால சம்பாதிச்சாலும் ஒரு கையால சாப்பிட முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு ராட்சசாலும் விலைவாசி எல்லாமே இருக்கும். அப்ப என் குழந்தைகளுக்கு நிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னும் பொழுது வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்றாராம். சரி, நீர் எனக்கு உபதேசம் பண்றார், இதை நான் எப்ப சொல்லன்னும் பொழுது
தகுந்த காலம் வரும் பொழுது நீயே பூமியில அவதரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாராம். இப்படியாக ஸ்ரீவைகுண்டத்துல யுகங்கள் தோறும் மாறிடுறது. கலியுகம் பிறந்துடுறது. ஸ்ரீவைகுண்டத்துல பூமி தேவி, நீலாதேவி, ஸ்ரீதேவின்னு பெருமாளோட பட்டத்து மகரிஷிகள், மகாலட்சுமி எல்லாரோடையும் இருந்துட்டு இருக்க காலத்துல பெருமாள் கேட்கிறாராம், கலியுகத்துல ரொம்ப அக்கிரமங்கள் பெருத்துன்னு போயின்னு இருக்கு. யாராவது ஒருத்தர் பூமியில, எல்லா அவதாரமும் நானே அவதரிச்சுட்டு இருக்கேன், நீங்க யாராவது ஒருத்தர் பூமியில அவதரிக்கணும்னு சொல்லிட்டு கேட்க மகாலட்சுமி சொல்றாளாம், நான் அவதரிக்க மாட்டேன். ராமாவதாரத்துல சீதா பிராட்டியா அவதரிச்சு உம்மோட காடு மேடுலாம் நடந்து நடந்து நான் கஷ்டப்பட்டுட்டேன், அதனால போருண்டா சாமி, ஆளை விடு, நான் அவதரிக்க மாட்டேன்ட்டாலாம். அதே மாதிரி ஸ்ரீதேவியும் சொல்லிட்டாலாம், கிருஷ்ணாவதாரத்துல நான் அவதரிச்சு நீர் காணாம போய் உம்மை தேடிண்டு எந்த அசுரன் வந்தானோ, எங்க நீர் சண்டை போட்டு இருக்காரோன்னு ஒரே மண்டை குடசலா போயிடுத்து, நானும் அவதரிக்க மாட்டேன் அப்படின்ட்டாலாம். உடனே பூமி பிராட்டி, நான் போய் பிறக்கிறேன் அப்படின்றாராம். பெருமாளுக்கு ஆச்சரியம், என்னம்மா இவெல்லாம் மாட்டேன்னு இவ்வளோ அடுக்கிறா, நீ போய் நான் போய் பிறக்கிறேன்றி அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை சுவாமி, இப்படி தடவினா கையில ஏதோ இடறித்து, என்னன்னு பார்த்தா நான் புடவையில முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். என்னடா முடிச்சுன்னு பார்க்கும் பொழுது, வராக அவதாரத்துல நீர் எனக்கு உபதேசம் பண்ணார, தகுந்த காலம் வரைச்சே பூமியில அவதரிச்சு நீயே என் மக்களுக்கு உபதேசம் பண்ண சொல்லி, அதை உபதேசம் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம், அதனால நானே போய் அவதரிக்கிறேன் அப்படின்றாராம். சரின்னு பெருமாள் சொல்ல, பெரியாழ்வாரோட பெண் பிள்ளையாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல துளசி செடியோட வேர்ல இந்த குழந்தை கிடைக்கிறாளாம். அதை பத்தி சொல்றதானா, கிடைச்ச அந்த தருணத்தை பத்தி சொல்றதுனா அது தனியாவே போயின்னு இருக்கும். அதனால கிடைக்கிறாளாம். அப்ப அவதரிச்சு அவ பெருமாள் உபதேசம் பண்ணது என்ன அப்படின்னா, வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது. அதாவது என்னோட நாமாவை வாயினால பாட சொல்லு, மனசுல நினைக்க சொல்லு, தன்னோட கைகள் ரெண்டையும் வணங்கி என்னை வணங்க சொல்லி அவளுக்கு நான் மோட்சத்தை கொடுக்கறேன் அப்படின்னு பெருமாள் உபதேசம் பண்ணது. இதை நம்ம அவன் நாமாவை சொல்லி அவனை நம்ம மனசார நினைச்சு வணங்கினாலே 4 வேதங்கள் கத்துனதுக்கு சமம், 4000 திவ்ய பிரபந்தத்தை சொன்னதுக்கு சமம், இதிகாச புராணங்களை பண்ணதுக்கு சமமா ஏத்துண்டு அவளுக்கு நான் மோட்சத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். கேள்வி கேட்பது சரியா தவறான்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். இத்தனை கேள்விகள் கேட்டதுனால நமக்கு இதெல்லாம் வந்ததுன்னு ரொம்ப நல்ல விளக்கத்தை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு எனது நன்றியினை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம்.